கிராமர்ஸ் ரூல். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்றதுன்னா A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதோட டிட்டர்மினன்ட் வில் பி நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் பேர் டெல்டா. இந்த டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ டெல்டா x1, அதாவது x1 கூட காம்பினேஷனில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் ரைட் சைடில் இருக்கிற இந்த b1, b2, b3ன்ற டேர்ம்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதுதான் டெல்டா x1. இதே டெல்டா x2னா x2 ஆக்குபை பண்ணுற இந்த மிடில் டேர்ம் எல்லாத்துலேயுமே b1, b2, b3 எழுதுறேன். அதே மாதிரி x3க்கும் அதே ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி 3 டிட்டர்மினன்ட்ஸை நான் செப்பரேட்டாக ஃபார்ம் பண்ணுறேன். சின்ஸ் டெல்டா இஸ் நான் சிங்குலர், அதாவது டிட்டர்மினன்ட் நான் சிங்குலராக இருக்கிறனால x1, x2, x3யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டெல்டா x1 டிவைடட் பை டெல்டா, x2 வேல்யூ டெல்டா x2 டிவைடட் பை டெல்டா, அதே மாதிரி x3 இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா x3 டிவைடட் பை டெல்டான்னு சொல்லி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கிராமர்ஸ் ரூல்.